KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும். ராமேஸ்வரம் அடுத்த மண்டபத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் 200க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க வெளியே வர முடியாமல் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் அங்கு பல்வேறு இடங்களில் மழை நீர் சூழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து நாம தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அங்கு கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. வீடுகளை சூழ்ந்திருக்கக்கூடிய தண்ணீரிலிருந்து மக்கள் வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க முடியாத ஒரு சூழல் இருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வேதனை பதிவு செய்கின்றனர். காட்சிகள் வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் விஸ்வநாதன் களத்திலிருந்து. விஸ்வநாதன், வணக்கம். அங்கு தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? அவங்க படும் இன்னல்கள் என்னவாக இருக்கின்றன? பதிவு செய்ய. வணக்கம். ராமேஸ்வரம் தீவு பகுதி முழுவதும் நேற்று அதிகாலை முதலே வெட்டி விட்டு கனமழை பெய்து வந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் தீவு பகுதியான சின்னப்பாலம், முந்தல் முனை, தோப்புத்துறை இந்த பகுதியெல்லாம் கடுமையான மழைநீர் தேங்கி உள்ளது. இதனையடுத்து தற்போது நம்ம இருக்கக்கூடிய இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா மண்டபம் அடுத்த கலைஞர் நகர், சேசை நகர் பகுதியெல்லாம் நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த நகர் பகுதியிலிருந்து சுமார் ஒரு 200க்கும் மேற்பட்ட மீனவர் குடும்பங்கள் வசித்து வராங்க. அந்த மீனவர் குடும்பம் வசிக்கக்கூடிய பகுதியே ஒரு குளத்திற்குள் முங்கி கிடப்பது போன்று தான் மழைநீர் தேங்கி உள்ளது. அந்த வீடுகளுக்குள்ள உள்ள பொதுமக்கள் அனைவருமே வீட்டு வெட்டி வெளியே வர முடியாமல் தங்களுடைய அத்தியாவசிய தேவையான பால், அரிசி, காய்கறி உள்ளிட்ட பொருட்கள் கூட வாங்க வர முடியாமல் மிக சிரமத்திற்கு உள்ளாகி வருவதோடு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே மொட்டை மாடியில் தங்கிக்கக்கூடிய நிலைமையில் தான் இருந்து வருகின்றனர். மேலும் அவருடைய அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் கூட கிடைக்காமல் நேற்று இரவிலிருந்தே உணவு இன்றி மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதோடு இருக்கக்கூடிய நபர்களை மீட்பதற்கு எந்த ஒரு அதிகாரியும் சம்பவ இடத்துக்கு வரவில்லை என இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். மேலும் வருடமாக இந்த இன்னல்களை நாங்கள் சந்தித்து வருவதனால் இனி வரும் காலங்களாக எங்களுக்கு இந்த மழைநீர் செல்லக்கூடிய வயலில் வடிகால் வசதி அமைத்து கொடுக்க வேண்டும் என கூறி வருவதோடு கடந்த இந்த ராமேஸ்வரம் தீவு பகுதியில் கடந்த ஒரு சுமார் 120 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு 28 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அதாவது நேற்று மாலையிலிருந்தே தற்போது வரைக்கும் மழையின் அளவு குறைந்துள்ள நிலையிலும் ஆனால் நேற்று பெய்த மழையின் அளவினாலேயே இந்த பகுதியில் மழைநீர் கடுமையாக தேங்கியுள்ளது. மேலும் இந்த பகுதியில் உள்ள பள்ளி மற்றும் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் கூட அன்றாட வேலைக்கு செல்ல முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறனர். இது குறித்து நம்ம இந்த பகுதியில் உள்ள ஒரு பொதுமக்களுக்காக அவர்கள் நம்ம கேட்போம். ஆனால் எந்த மாதிரியான சின்ன இன்னல்களை நீங்கள் சந்தித்து வரீங்க? எப்போ மழை பெஞ்சாலுமே இந்த மாதிரி தண்ணி நின்றுடுது. இங்கிட்டலாம் நடக்கவே முடியாது. சின்னதாக மழை பெஞ்சாலுமே சகதியாக ஆயிரும். மண்ணே கிடையாது இந்த பக்கத்து. அப்புறம் இப்போ ரொம்ப மழை பெஞ்சிருக்கு. எங்கேயாவது கிளம்பி போனோம்னா ஃபேண்ட்டு, துணியெல்லாம் நனைஞ்சு போயிட்டு அங்கிட்டு போய் துணியை மாற்றிட்டு அந்த மாதிரி போகிறோம். இல்லை நனைஞ்சதோடய போகிற மாதிரி இருக்குது. இது மழை எப்போ பெஞ்சாலுமே இந்த வாட்டி ரொம்ப மழை பெஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சு ரோடு வரைக்கும் தண்ணி வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் மழை அவ்வளோவா இதில் மழை பெய்கிறப்ப தண்ணியாக லைட்டாக தண்ணி நிற்கும். அங்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். இங்கிட்டனா கொஞ்சம் ரோடு இருக்குது. இங்கிட்டு ரோடும் கிடையாது. ரோடு போட்டு தரல எங்கள் சைடு. அங்கிட்டு போட்டு ரோடு இருக்குது. நம்ம வீடு இங்கே பக்கத்தில் இருக்கனால இப்படி நடந்து போயிடும். அங்கிட்டு இருக்கவங்களாம் வர முடியாது. எல்லாம் நனைஞ்சு தான் வருவாங்க. யாராவது ஒரு ஆள் தான் வெளியே போயிட்டு போகிற மாதிரி இருக்கும். மற்றவங்களாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அதிகாரி யார் வந்தாங்களா அவங்க பார்க்குறேன்? அவங்க முன்னாடி கலெக்டர் வந்தாங்க. இப்போ யாரும் வரல. கலெக்டர் வருவாங்க, அந்த சைட்லேருந்து மோட்டரில் பம்ப் இது பண்ணி போடுவாங்க. அப்போலாம் சின்ன மழையாக இருந்துச்சு, அப்போ வந்தாங்க. இப்போ ரொம்ப மழையாக இருக்குது. இன்னும் யாரும் வரல. நீ யார் தகவல் எதுவும் சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கோம். சொல்லுங்க, இன்னும் வரல. தண்ணி ரொம்ப குறையலை. எப்பயும் குறைஞ்சிற மாதிரி இருக்கும். இப்போ இதாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்துருக்கேன் தண்ணி இவ்வளோ இப்போ அடுத்து ஒரு 2 வருஷத்தில் இப்போ இதாக இருக்குது. இந்த பகுதியில் மக்கள் என்ன கூறுகிறார் என்றால் அந்த மழைநீர் கடுமையாக தேங்கியுள்ளதால் இதில் பாம்பு உள்ளிட்ட விஷ சேர்ந்துகள் அவ்வப்போது தங்களை அச்சுறுத்தி வருவதனால் இந்த மழைநீர் தேங்கியுள்ள மழைநீர் அப்புறப்படுத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை கொடுத்திருக்காங்க. உங்களுடைய நேரடி கள விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும்.